தமிழோட விளையாடுன்னு கலைஞர் டிவில ஒளிபரப்பான ஒரு ஷோவை தொகுத்து வழங்குறதுக்கான வாய்ப்பை இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனுக்கு திமுக காரங்க கொடுத்ததுனால அந்த விசுவாசத்துக்கு திமுக காரங்களுக்கு ரொம்ப வாலாட்டிட்டு அடிமை வேலை பார்த்துட்டு ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுடைய கார் கண்ணாடி நேற்றைய தினம் உடைக்கப்பட்டுச்சு. இதற்கு காரணம் தருதலைகளா தற்குறிகளா அப்படின்னு அவர் போட்ட ஒரு போஸ்டை வச்சு இதற்கு காரணம் தமிழக வெற்றி கழகம் தான் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருந்தாங்க. இது என்னதான் நியூஸ் அப்படின்னு உள்ள போய் அவருடைய சமீபத்திய நேர்காணல்களை பார்க்கும் பொழுது எனக்கு பல கேள்விகள் அவர் மீது எழுப்பணும் அப்படின்னு தோணுச்சு. அந்த கேள்விகளை தான் இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். இயக்குனர் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டு அவரோட மனைவியோட அவர் வெளியே வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட போனப்போ ஹோட்டல்ல காரை பார்க் பண்ணிட்டு வெளியே பார்க் பண்ணிட்டு உள்ள போயிருந்தப்போ அவருடைய கார் கண்ணாடி வெளியே வந்து பார்க்கும் பொழுது ஒரு 2 மணி நேரம் கழித்து வெளியே வந்து பார்க்கும் பொழுது கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்துட்டு அந்த உடைச்சவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த கார் கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த கல்லை கூட கார் உள்ளே போட்டு ஓடி இருக்காங்க. அதுக்கப்புறமா அவர் வீட்டுக்கு போயிட்டு அந்த வந்து ஒரு போட்டோவை எடுத்து தன்னோட சோசியல் மீடியா பேஜ்ல வந்து போஸ்ட் போட்டிருந்தாரு. தருதலைகளின் வெளியா தற்குறிகளா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. இதை பார்த்த பலரும் செய்தி நிறுவனங்கள் கூட அந்த ஊடகங்கள் அந்த செய்தியை வெளியிடும் பொழுது தமிழக வெற்றி கழகம் குறித்து இவர் வந்து சமீபத்துல எதிர்த்து விமர்சித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இவருடைய கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்குன்னு தமிழக வெற்றி கழகத்தை இன்க்ளூட் பண்ணியே விஜய் கட்சியை ஈடுபடுத்திய இந்த செய்திகளை வெளியிட்டு இருந்தாங்க. இவரும் வந்து அந்த செய்தியாளர் சந்திப்புல பேசும்பொழுது என்ன சொல்றாருன்னா, செய்தி நிறுவனங்கள் கிட்ட இது போன்ற விஷயங்களை பண்ணக்கூடிய அராஜக போக்குல ஈடுபடக்கூடிய 2 கட்சிகள் தான் வந்து தமிழகத்துல இருக்கு. ஒண்ணு பாஜக, ஒன்னொன்னு தாவேகா. இந்த 2 பேர்ல யாருடைய வேலையாவது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. உண்மையிலே இவருக்கு மனசாட்சி அப்படின்னு ஒண்ணு இருந்தா அராஜக போக்குல ஈடுபடுறது 2 கட்சி தான் அப்படின்னு தாவேகாவையும் பாஜகவையும் சொல்லுவாரான்னு தெரியாது. பாஜக தாவேகா அராஜக கட்சியோ இல்லையோ, தமிழகத்துல திமுக எவ்வளவு அராஜக கட்சி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதை மறைத்து விட்டு அந்த இடத்துலயும் பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய அந்த இடத்துலயும் இப்படி ஒரு கருத்தை பதிவிடுறாரு. அந்த இடத்துலயும் திமுக அவர் எவ்வளவு விசுவாசமா இருக்காரு அப்படின்றத காட்டியிருக்காரு. அதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் தான் உண்மையிலே இதை பண்ணிருப்பாங்க அப்படின்னு இந்த அளவுக்கு நியூஸ் எல்லாம் வரும்பொழுது என்னதான் இவர் அவங்கள பத்தி பேசியிருக்காரு, என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய சமீபத்திய நேர்காணல்கள்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்கள் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு வந்து ஒரு பொய்யான விஷயத்தை மக்கள் கிட்ட பரப்பி எவ்வளவு திமுக சொம்பு தூக்கியிருக்காரு அப்படின்றதுதான் இப்ப நான் சொல்ல போறேன். முதல்ல தமிழக வெற்றி கழகம் வந்து மக்களுக்கு சேவை செய்ய அரசியலுக்கு வரல, மக்கள் பணியாற்றணும் சேவை செய்யணும் அப்படின்னு வரவங்க வந்து அதிகாரத்துக்கு அலைய மாட்டாங்க. அதிகார வெறியில மட்டும்தான் இந்த தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து ஆட்சியை பிடிக்கணும்னு அலையிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சில விஷயத்தை இவர் பேசியிருந்தாரு. நீங்க சார்ந்திருக்கக்கூடிய நீங்க ஆதரித்து பேசக்கூடிய திமுக என்ன வெறியில அப்ப ஆட்சிக்கு வந்திருக்காங்க? அவங்க அதிகார வெறியில ஆட்சிக்கு வரலையா? என்ன மக்கள் பணி செய்யணும்னு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க? முதல்ல முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர் தான் வந்து மக்களுக்கு ஏதோ சில நற்பணிகளை ஆட்சி திமுகவை இந்த அளவுக்கு வளர்த்து எடுத்து வந்தாரு. அவருக்கு கூட அதுல ஏதோ ஒரு பங்கு இருக்கு அப்படின்றத ஒத்துக்கலாம். ஆனா அதற்கு பின்னாடி வந்து அவருடைய மகனான மு.க. ஸ்டாலின் ஆகட்டும், இப்போ துணை முதல்வரா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், அடுத்தது இன்ப நிதியை கூட இப்போ வந்து கட்சியில ஒரு பொறுப்புல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வேலைகள் ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு இருக்க இவங்களுக்கு அதிகார வெறி இல்ல அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? மக்கள் பணி செய்யணும் அப்படின்னும் பொழுது மக்கள் சேவை ஆற்றுவதற்கு யார் வந்து சிறந்து விளங்குறாங்களோ கட்சியில, அப்படின்னா திமுக கட்சியில இவங்க குடும்ப நபர்களை சார்ந்து யாருமே மக்கள் பணி செய்யலையா, மக்கள் சேவையில ஈடுபடலையா? தொடர்ந்து வந்து தங்களுடைய வாரிசுகளை மட்டுமே ஆட்சியில் அமர வைக்கணும் அப்படின்றதுல உறுதியா இருக்கக்கூடிய திமுகவுல இருக்கவங்க அதிகார மமதையிலும் அதிகார திமிரிலையும் ஆட்சிக்கு வரலையா, வெறியில வரலையா? மற்றவங்க வந்து மக்கள் பணி ஆற்ற வரல, இவங்க சேவை ஆற்ற வரல, அதிகார திமிர்ல வராங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஆதரித்து பேசக்கூடிய கட்சி அது வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு கருத்திற்கு தகுதியான கட்சி அப்படின்றத பார்த்து இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா, திமுகவை நான் ஏற்றுக்கொள்ள காரணம் இதுதான், திமுக மேல மிகுந்த மதிப்பு இருக்கு, நான் வந்து ஸ்டாலின் அவர்களை மதிக்க காரணம், ஏற்றுக்கொள்ள காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அது என்னன்னா, பல வருடங்களுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையாரோட ஆட்சி காலத்துல ஊழல் புகார்ல கலைஞர் அவர்களை கைது செய்த அந்த காட்சிகள் வந்து எல்லாருக்குமே இப்பயும் மறந்துருக்காது. போலீசார் வந்து ரொம்ப அராஜகமா நள்ளிரவுல அவரை வந்து குண்டுக்கட்டா தூக்கிட்டு போய் கைது பண்ண அந்த காட்சி வந்து யாருக்குமே மறக்காது. அந்த காட்சியை குறிப்பிட்டு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்றாருன்னா, அதிகார திமிரு பிடிச்சவங்க ஜெயலலிதா, ஆணவம் அகம்பாவம்லாம் அவங்களுக்கு அதிகம். ஆனா ஸ்டாலினை பார்க்கும் பொழுது கலைஞருக்கும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. தன் கிட்ட ஒரு அதிகாரம் இருக்கு அப்படின்றதுனால 90 வயசு, அப்ப அவருக்கு 90 வயசே கிடையாது, அவ்வளவு அதிகார திமிரு பிடிச்சவங்களா இருந்தாங்க ஜெயலலிதா. அவர் வந்து ஒரு 90 வயது உடையவர், அவரை போய் அப்படி குண்டுக்கட்டா தூக்கிட்டு போயிருந்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க.
அவருக்கு வந்து அந்த நேரத்துல ஒரு 90 வயசு இருக்கும். அப்படி இருக்கவர் அப்படி எல்லாம் தூக்கிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு. அவர் சாவும் போதே அவருக்கு வயசு வந்து 94 வயசு தான். அப்படி கலைஞருக்கு வந்து அப்படி குண்டுக்கட்டா தூக்கிட்டு போய் காவல்துறையினர் கைது செய்து இது போன்ற விஷயங்களை பண்ணும் பொழுது அதிகார திமிர் படைச்சவங்க அப்படின்னு ஜெயலலிதா அம்மையாரே தற்போது எதிர்த்து பேசக்கூடிய ஜேம்ஸ் வசந்தன், இதே காவல்துறை நம்மளுடைய மடப்புறத்துல அஜித்குமாரை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தி கொலை செய்தாங்க அப்படின்ற பல விஷயங்களும் எல்லாருக்குமே தெரியும். காவல்துறையினர் ஒவ்வொருத்தர்கிட்டும் எப்படி நடந்துக்கிறாங்க, காவல்துறையோட அராஜக போக்கு எப்படி இருக்கு அப்படின்றதையும் சோசியல் மீடியால நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்ப பொதுமக்கள் காவல்துறையால ஒரு இடத்துல பாதிக்கப்படும் போது அது குறித்தெல்லாம் எத்தனை முறை நீங்க சோசியல் மீடியால பேசியிருப்பீங்க, இது போன்ற கருத்து தெரிவிச்சிருப்பீங்க. எப்பவோ கலைஞரை வந்து ஜெயலலிதா கைது பண்ணாங்களாம், அப்போ அதிகார திமிர் காவல்துறையோட அராஜக போக்குன்னு அந்த விஷயத்தை இப்ப எடுத்துட்டு வந்து பேசி மக்கள் மனசை திசை திருப்புற நீங்க, அஜித்குமார் போன்றோ இன்னும் பிற காவல்துறையால் பாதிக்கப்பட்ட பலர் இறந்த போதும் எத்தனை முறை வாய் திறந்து பேசியிருப்பீங்க. இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்துட்டாங்க, அவங்களுடைய ஆட்சியும் இப்ப இல்ல, திமுக ஆட்சி நிலவறதுனால இவ்வளவு தைரியமா ஒரு ஊடகத்துல உட்காந்து அவங்களுக்கு வந்து அகம்பாவம் பிடிச்சவங்க, ஆணவம் பிடிச்சவங்க அப்படின்னு மறைந்து அவங்க குறித்து இவ்வளவு நீங்க பேசுறவங்க, அவ்வளவு தைரியம் உங்களுக்கு இருக்கு, நான் வந்து ஒரு கொடூரமான ஆட்சினா அதை எதிர்த்து கேள்வி கேட்க கூடியவன் அப்படின்னா அவங்க உயிரோட இருக்கும் பொழுது அந்த தப்பு நடக்கும் பொழுது இது குறித்து நீங்க கேள்வி எழுப்ப வேண்டியதானே. அப்பவும் நீங்க இங்கதானே இருந்திருப்பீங்க. இங்க இருந்ததுனாலதான் இது போன்ற ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு அதை இப்ப வரைக்கும் நினைவு கூர்ந்து பேசுற அளவுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னா அப்பயே இது குறித்தெல்லாம் வாய் திறந்து உங்களால பேச முடியல. அப்போ பேச முடியாம இப்போ இந்த அளவுக்கு உட்காந்து பேசுறீங்க அப்படின்னா திமுக அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆதரவை கொடுத்திருக்காங்க, நீங்க என்ன வேணா பேசுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு திமுக கொடுத்திருக்கக்கூடிய தைரியத்தால திமுக ஆட்சி தானே இருக்கு, நம்மள என்ன பண்ணிட போறாங்க அப்படின்ற தைரியத்துல இவ்வளவு விஷயங்களை நீங்க உட்கார்ந்து பேசி மக்களை திசை திருப்பிட்டு இருக்கீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னா, மக்கள் வந்து மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் விஜயை தேர்ந்தெடுக்கிறாங்க, மாற்றம் வேணும்னா சீமானுக்கு ஓட்டளிக்க வேண்டியதானே, நாம் தமிழர் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. திமுகவிற்கு ஆதரவா பேசினாலும் மாற்றம் வேணும்னா நீங்க நாம் தமிழருக்கு ஓட்டளிங்க அப்படின்னு இவ்வளவு தைரியமா சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, நாம் தமிழருக்கான எல்லா டீலிங்கும் முடிஞ்சு அக்ரிமெண்ட் எல்லாம் முடிஞ்சு அவங்கள ஓரளவுக்கு செட்டில் பண்ணதுனால இப்போ தைரியமா நாம் தமிழருக்கு நீங்க ஓட்டளிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால அந்த டீலிங் எல்லாம் முடிஞ்சிச்சு, அந்த செட்டில்மெண்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றேன்னா, இதற்கான விளக்க வீடியோவை நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா ஜென்செட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூடியூப் தளத்துல அட்வொகேட் நெல்சன் அவர்கள் விளக்கமா போட்டிருந்தார். அதாவது இந்த 2026 எலெக்ஷன்ல நாம் தமிழர் கட்சி திமுகவிடம் வாங்கிய அந்த அக்ரிமெண்ட் செட்டில்மெண்ட் எல்லாத்தையும் பத்தியும் ரொம்ப விளக்கமா சொல்லியிருந்தார். உங்களை எதிர்த்து நாங்க பேச மாட்டோம், எங்களை எதிர்த்து நீங்க பேசாதீங்க, எங்க பக்கம் வராதீங்க, ஆனா 2 பேரும் சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து போட்டு தள்ளணும், அந்த கட்சியை வந்து வேரோட பிடுங்கி எறிகிற அளவுக்கு அதிகப்படியான விமர்சனங்களை வைத்து தாக்குதல்களை நடத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டு அதற்கப்புறமா நாம் தமிழர் கட்சி போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து திமுக வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஒரு டம்மியான ஒரு ஆளா போட்டுட்டு திமுக வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களையும் அந்த பகுதி மக்களா இல்லாம முகம் தெரியாத நபர்களா போட்டு எங்க ஒரு மூலையில வேறு ஒரு இடத்துல அரசியல் பண்ணிட்டு இருந்தவங்களை கூட்டிட்டு வந்து முகம் தெரியாத மற்றொரு இடத்துல போறதன் மூலமா திமுக வேட்பாளருக்கு அதிக செல்வாக்கை ஏற்படுத்தக்கூடிய பல முயற்சிகள்ல நாம் தமிழர் கட்சி எப்படியெல்லாம் ஈடுபட்டாங்க அப்படின்றது அட்வொகேட் நெல்சன் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. ஆனா இதுல நான் தெளிவா சொல்ல முடியாது, ஏன்னா இது அதற்கான வீடியோ இல்ல, இது ஜேம்ஸ் வசந்தனுக்கான வீடியோ அப்படின்றதுனால இந்த விஷயத்த நான் இதோட முடிச்சுக்கிறேன். அப்ப அவங்களுக்கு செட்டில்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுனால ரொம்ப தைரியமா மாற்றம் வேணும்னா நீங்க நாம் தமிழருக்கு போட வேண்டியதானே அப்படின்னு ரொம்ப தைரியமா சொல்றாரு. யாருக்கு ஓட்டு போடணும், யாரை தாங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத மக்கள் முடிவெடுப்பாங்க. நீங்க இவங்களுக்கு போடுங்க, மாற்றம் வேணும்னா அவங்களுக்கு போடுங்க அப்படின்னு நீங்க சொல்றதுக்கான எந்த அதிகாரமும் உங்களுக்கு கிடையாது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க எந்தெந்த நேரத்துல எப்படி எல்லாம் பேசுவாங்க, எந்த விஷயத்துக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க, தன்னை அறிவாளி போல காட்டி மக்களை எப்படி நம்ப வைத்து ஏமாத்துவாங்க அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாடகி சின்மை அவர்கள், இவர் வந்து இசையமைப்பாளரா இருக்கிறதுனால பாடகி சின்மை விஷயத்தை அந்த மீட்டு புகார்ல வைரமுத்துவுக்கு எதிராக அவங்க அளித்த அந்த புகார் குறித்து ஒரு விஷயத்துல பேசியிருப்பாரு. அதுல வந்து அந்த பொண்ணு என்னங்க தப்பு பண்ணுச்சு, அது பாதிக்கப்பட்டதுனாலதான் இவ்வளவு துணிச்சலா வந்து வெளியே சொல்லுது. அந்த பொண்ணு ஒரு தப்பு நடக்காம அந்த பொண்ணு இவ்வளவு விஷயம் சொல்லாதுல, தன்னோட கெரியரே பாதிக்கப்படுது, 7 ஆண்டு காலம் சும்மா இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு கூட அந்த பொண்ணு இன்னும் அந்த ஸ்டாண்ட்லயே நிக்குதுல அப்படின்னு சொல்லிட்டு சின்மைக்கு ஆதரவா பல விஷயங்களை ஒரு நேர்காணல்ல பேசியிருந்தாரு. ஆனா சின்மை யார் மீது தன்னுடைய பாலியல் புகாரை வைக்கிறாங்க, கவிஞர் வைரமுத்து அவர்கள் மேல. அவர் எந்த இயக்கத்துக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காரு, திமுகக்கு. அப்போ நீங்க எதிர்த்து பேச வேண்டியது, எதிர்த்து போராட வேண்டியது வைரமுத்துவிற்கு எதிரா,
சின்மைக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்படின்னா வைரமுத்துவை எதிர்த்து கண்டனம் தெரிவிக்கணும், அவரை எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்கலாம். ஆனா அவர் திமுகவிற்கு ஆதரவா பேசுறாரு அப்படின்றதுனால அவரை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க மாட்டேன். ஆனா நான் சின்மைக்கு ஆதரவு. சமீபத்துல கூட ஞானபீட விருது, இந்தியாவின் தலை சிறந்த ஒரு இலக்கிய விருதா வழங்கப்படுற ஞானபீட விருது வந்து வைரமுத்து அவர்களுக்கு அறிவிச்சப்போ சின்மையும் அதற்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அவருடைய சக கவிஞர்களை, எழுத்தாளர்களே வந்து இவருக்கு இது உரிய விருது கிடையாது, இப்போ ஞானபீட விருது அப்படின்றது வந்து இலக்கியத்துல பங்காற்றியவர்களுக்கு, இலக்கியத்துல தலை சிறந்து விளங்குறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விருதுதான், அதுல எந்த விதத்திலுமே வைரமுத்து அவர்கள் குறை வைக்கல, அதற்கு அவர் தகுதியானவர். ஆனா அதையும் தாண்டி ஞானபீட விருது என்பது ஒருவரின் ஒழுக்க நெறியையும் சமூகத்திற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பையும் போற்றி கொடுக்க வேண்டியது, எல்லாத்தின் அடிப்படையிலும் பகுத்தாராய்ந்து கொடுக்க வேண்டியதுதான் ஞானபீட விருது. இலக்கியத்துல இவர் வந்து சிறந்து விளங்கினாலும், தன்னுடைய பங்களிப்பை ஆட்சி இருந்தாலும், இந்த விஷயத்துல ஒழுக்க நெறி சமூகத்திற்கு ஆற்றிய பங்குன்னும் பொழுது இந்த விஷயத்துல இவர் மிஸ் ஆகுறாரு, இவருக்கு எப்படி ஞானபீட விருது கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. சின்மைக்கு ஆதரவா பேசக்கூடிய ஜேம்ஸ் வசந்தன் அந்த இடத்துல வைரமுத்துவுக்கு எதுக்கு ஞானபீட விருது அப்படின்னு கேட்டாரான்னு பாத்தீங்கன்னா வாய் திறக்கவே இல்லை. ஏன்னா இவரும் திமுகவிற்கு ஆதரவு, வைரமுத்துவும் திமுகவுக்கு ஆதரவு. ஒருவேளை வைரமுத்துவை எதிர்த்து ஜேம்ஸ் வசந்தன் ஏதாவது கருத்து தெரிவிச்சிருந்தாரு அப்படின்னா திமுக சைட்ல இருந்து வரக்கூடிய பின்விளைவுகள் எப்படி இருக்கும்ன்றது அவருக்கு தெரியும். அதனால இந்த இடத்துல நம்ம அமைதியா இருந்தோமோ, எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விசுவாசத்தையும் திமுகவிற்கான அடிமைத்தனத்தையும் இப்ப வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வராரு. அப்ப ஜேம்ஸ் வசந்தனை எதிர்த்து இவ்வளவு கேள்விகள் கேட்கறீங்களா, அப்ப நீங்க என்ன தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவா அப்படின்னு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பலருக்கும் பல கேள்விகள் எழலாம். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அப்படின்றத தாண்டி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை வைத்து இவங்க செய்யக்கூடிய எவ்வளவு பிழைகள், தவறுகள், தில்லுமுள்ளு வேலைகள் எல்லாம் மறைக்கப்படுது அப்படின்றது நம்ம பேசணும். தமிழக வெற்றி கழகம் மீது எனக்கும் நிறைய முரண்பாடுகள், முரண்பட்ட கருத்துகள் இருக்கு. என்னன்னா அதிமுக திமுக எல்லாம் ஊழல் கட்சி, ஆனா அதிமுகவுல இருந்து வந்த செங்கோட்டையன் மட்டும் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்றதுலயும், இல்ல ஆர்வம் மிகுதியால தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் பண்ணக்கூடிய நிறைய செயல்கள் மீதும் எனக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கு. ஆனா இந்த சில விஷயங்களை வைத்து, இந்த குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டுமே வைத்து திமுக எவ்வளவு தில்லுமுள்ளு வேலைகளை பண்றாங்க அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது அதை விட முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களை கூத்தாடி திரை கவர்ச்சியின் மூலமா வந்தவர் அப்படின்றத சொல்லியே திமுகவிற்கு எத்தனை திரை பிரபலங்கள் வந்து அவங்க பண்ணக்கூடிய தப்புகளை மறைத்து அறிவாளி போல பேசி அவங்களுடைய திரை கவர்ச்சி மூலமா மக்களுக்கு எடுத்து கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனாலதான் இந்த காணொளி. எனக்கு தெரிந்த இந்த விஷயத்துல எனக்கு பட்ட பல கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துகிட்டேன். என்னுடைய இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்ற மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரா சிவகுமார்.